உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தால் விழா கோலம் பூண்ட மதுரை. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும். இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்பாளும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 8ஆம் நாளில் மீனாட்சி அம்பாள் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினம் 9ஆம் நாள் நிகழ்வாக நேற்று இரவு திக் விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமியும் அம்பாளும் இன்று அதிகாலை அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி சுப்பையர், கல்யாண சுந்தரம் முதலியார் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திரை வீதிகளில் சுற்றி வலம் வந்தனர். அப்போது திருக்கல்யாண மேடையில் ஓதுவார்கள் 12 திருமுறைகள் ஓதப்பட்டது. இதனை அடுத்து முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்பாளும் கன்னி ஊஞ்சல் ஆடிய பின் கோவில் வடக்கு ஆடி மேல ஆடி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டி வேர்கள் மற்றும் பல வகை வண்ண பூக்களாலும் பச்சரிசியாலும் நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையுடன் தனித்தனியாக எழுந்தருளினர். முன்னதாக திருக்கல்யாண மேடையில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மேடைக்கு வந்த பின்னர் பவள கனிவாய் பெருமாளும் வந்திருந்து மணமேடையில் எழுந்தருளினார். திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மனின் வலதுபுறம் பவளகனிவாய் பெருமாளும் சுந்தரேஸ்வரரின் இடதுபுறம் சுப்பிரமணிய சுவாமி தேவானியுடனும் எழுந்தருளினர். தொடர்ந்து விநாயகர் வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பாலிகை இடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமி மற்றும் அம்பாளின் சார்பில் பிரதிநிதிகளான சிவாச்சாரியார்களுக்கு ரக்ஷா பந்தன் எனப்படும் காப்பு கட்டிய பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரருக்கும் காப்பு கட்டும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வரருக்கும் மணப்பட்டு சாற்றும் நிகழ்வு நடைபெற்றதை அடுத்து கோவில் சார்பில் சுந்தரேஸ்வரருக்கு பட்டு பீதாம்பரமும் அம்பாளுக்கு பட்டு சேலைகளும் சாத்தப்பட்டது. இதனை அடுத்து தனது தங்கையான மீனாட்சி அம்மனை பவள கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சார்பிலும் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் பிரதிநிதிகளாக இருந்து சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றதை அடுத்து இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் வாசிக்க வெகு விமரிசையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதுன லக்னத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தாலான மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது கோவிலில் கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொண்டனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும். அப்பொழுது 1823ஆம் ஆண்டு முன்னோர்களால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட தீபாராதனை தட்டு மூலமாக அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தங்கத்தாலான 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தன கும்பா மற்றும் பன்னீர் தெளிப்பு கும்பா மூலமாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பன்னீர் தெளிக்கப்பட்டது. திருக்கல்யாணத்தை அடுத்து கோவிலை சுற்றி பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு தாலி கயிறும் குங்குமம் வழங்கப்பட்டது. திருக்கல்யாண நிகழ்வில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் சாரன் மற்றும் அமைச்சர்கள் சேகர்பாபு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், நீதிபதிகள் மற்றும் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் வடக்கு மாசி வீதியில் மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் நெல்லை பாலு தலைமையில் சுமார் 4000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
அப்ப அம்பாள் என்ன சொல்றாரு, நாரதர்கிட்ட போய் வர்றவங்களுக்குலாம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு, இவருக்கு இன்னும் 2 குழந்தை இருக்கிறது மறந்துற சமயத்துல அப்படின்னு சொல்ற. உடனே சுவாமி தவணையில இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும் தானே. நடைபெறும் பிரம்மோத்சவ வைபவத்திலே 10ஆம் நாளாகி இன்று திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்று ராஜஹோமானது நடைபெறுகிறது. இதிலே பரஞ்சோதி முனிவர் சொல்லக்கூடிய திருவிளையாடல் புராணத்திலே ஆலாசிய மகாத்மா சொல்லக்கூடிய மதுரை அப்படிங்கிறாங்களே, ஞானசம்பந்தர் பெருமான் நிறைய சொல்லிடத்தை சொல்லும்போது மதுரை ஆலவாயினான்னு சொல்ற. மதுரைன்னு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம்.